வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். சில கும்பல் வந்து கழுகுங்க மாரி காத்துக்கிட்டே இருக்கு. எப்ப தாவேக்காவ வந்து கல்லெறிஞ்சு பார்ப்போம்? எப்ப வந்து கொளுத்தி போடுவோம்? எப்போ இத வந்து கூண்டோட முடிச்சு விடுவோம்? அப்படின்னு ஒரு ஒரு கும்பல் வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த கும்பலுங்க வந்து இவரு வந்து வீட்ட விட்டு தலைவர் விஜய் அவர்கள் வந்து வீட்ட விட்டு கால் எடுத்து வெளிய வச்சதுமே எங்க போறாங்க? எங்க வராங்க? அது வந்து ஊடகங்களா இருக்கட்டும், ஊடகத்துல வேலை செய்ற நபர்களா இருக்கட்டும், யூடியூப் சேனல்ஸ் நடத்துற நபர்களா இருக்கட்டும், தங்களுக்குன்னு ஒரு கட்சிய வச்சுக்கிட்டு, ஆனா தங்கள் கட்சி கொள்கைகள பத்தி பேசாம, எந்நேரமும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், விஜய், விஜய்ன்னு ஜபிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பக்தர்களுக்காகட்டும், யார சொல்றேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த டெல்லி சம்மன் வந்ததுமே எல்லா ஊடகங்களும் சரி, யூடியூப் சேனல் நடத்துறவங்களும் சரி, என்னமோ பக்கத்துல உட்கார்ந்து வீடியோ வச்சு லைவ் ஷூட் பண்றதா நெனப்பு. என்னென்ன இந்த கேள்விகள் கேட்டாங்க. இதுக்கெல்லாம் இவர் பதில் சொல்லல. இதுக்கெல்லாம் திணறிட்டாரு. இதுக்கெல்லாம் வந்து வாயடைச்சு போயிட்டாரு. அடுத்து வந்து சரியா சாப்பிடல, தூங்கல, கொட்டாவி விடல. என்ன நெனப்புன்னு தெரியல. எனக்கு புரியல. அது சிபிஐ ஆஃபீஸா இல்ல ரெசார்ட்டா? இவங்க போய் வந்து நெனச்சத இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு வந்து வெளிய இது பண்றதுக்கு. ஒண்ணு சிபிஐ ஆஃபீஸ்க்குள்ள ஏதாவது ஒரு ஆஃபீசர் இவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் குடுக்கணும். கண்டிப்பா அது நடக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா இவங்க எந்த தைரியத்துல இந்த மாரி கேள்விகள் கேட்டாங்க, இந்த மாரி கேள்விகளுக்கு இந்த மாரி திணறிட்டாரு, திக்கிட்டாரு, முனகிட்டாரு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்க. நமக்கு கிடைக்கிற சோர்ஸ் படி, அங்க என்ன கேள்வி கேட்கப்பட்டதுன்னா, நமக்கு கிடைக்கிற சோர்ஸ் படி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, உங்க சோர்ஸ் யாருன்னு முதல்ல சொல்லுங்க. சோர்ஸ் சாமி சோர்ஸு. அப்படியே எனக்கு சிரிப்பா வருது. என்னங்கடா, அங்க போய் பாத்ரூம் கழுவிட்டு வருவானுங்களா? காலையில, மத்தியானம், சாயங்காலம்ன்னு. அதனால தான் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு இருக்கானுங்களா இவனுங்கலாம்? சார் டீ கொண்டு வந்து குடுக்கவா சார்? அப்படின்னு டீ குடுக்குற வேல, இல்லன்னா பாத்ரூம் கழுவுற வேல, இல்லன்னா அந்த ரூம கிளீன் பண்ற வேல, இந்த மாரி போய் பண்ணிட்டு வராங்க போல இருக்கு. எனக்கு வந்து அந்த Facebookல, YouTubeலலாம் சில பேர் கேட்குறாங்க. அரசியலா பாருங்க. ஏன்னா சாட்டையே சொன்னது சில பேர் கொந்தளிச்சானுங்க. அவங்களுக்கு நான் சொல்ற பதில் என்ன தெரியுமா? அரசியல நாங்க அரசியலா தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அரசியல் பேசுறவங்களுக்கு நாங்க திருப்பி அரசியலா பதில் சொல்லுவோம். அரசியல் இல்லாம தேவையில்லாத பர்சனல் விஷயங்கள எடுத்துட்டு வந்து ஒரு தனி மனித தாக்குதல் நடத்தும்போது நாங்களும் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கு நாங்க வந்து நீங்க அடிச்சா நாங்க வாங்கிக்கிறதுக்கு இயேசு பிரபு கிடையாது. தலைவர் விஜய் அவர்கள் சொன்னாரு, "மாண்பு அரசியல் பண்ணுங்க" அப்படின்னு. டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணுங்க. நாங்களும் டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்றதால தான் கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணாம பேசிட்டு இருக்கோம். கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்றதுக்கு ஆகாது. ஆனா வேண்டாம். இந்த ரூ. 1 ரூ. 2 குடுங்கன்னு சொன்னதுக்கு சில பேர் கொந்தளிச்சு போயிட்டாங்க. என்னது ரூ. 1 ரூ. 2 நீங்க தான் காசு வாங்கணும். உங்களுக்கு தான் காசு போடணும். அந்த பைத்தியக்கார கும்பலுக்கு நான் சொல்லிக்கிறது, நான் வந்து YouTube சேனல காசுக்காக நடத்துறேன். இப்ப வரைக்கும் என் சேனல் மானிடைஸ் ஆகல. ஆனாலும் நான் இந்த சேனல நடத்திட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய இன்ஃபர்மேஷன் ஒரு 100 பேருக்கு போய் சேர்ந்தா கூட போதும் அப்டின்ற நெனப்புல தான் நான் பண்ணிட்டு இருக்கிறது. காசுக்கு பண்ணோம்னா எத்தனையோ வழிகள் இருக்கு. அதெல்லாம் போட்டா எவ்வளவோ லைக்ஸ், வியூஸ்ன்னு போய்க்கிட்டு இருக்கும். மக்கள பண்படுத்தணும். மக்கள நல்வழிப்படுத்துறதுக்கு என்ன வழி இருக்கு? அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த அரசியல நான் முன்னெடுத்தது. மக்கள் எத்தன பேருக்கு எவ்வளவோ விஷயங்கள் கிடைக்காம இருக்கு. அடித்தட்டு மக்களாவே இருந்துட்டு போறாங்களே! அவங்களுக்கு கிடைக்காத பொருட்கள்லாம் எத்தன பேர் அத வச்சு லக்ஸரி லைஃப் வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. தலைவர் விஜய் அவர்கள் வந்து சம்பாதிச்சு போட்டாச்சு. இந்த காசுன்னா என்னன்னு பார்த்தாச்சு. வராரு. வரட்டும். நம்ம பார்ப்போம். 5 வருஷம் குடுத்து பார்ப்போம். என்னதான் பண்றாங்கன்னு குடுத்து பார்க்கறதுல மக்களுக்கு என்ன பிரச்சனை? மக்கள் எல்லாருமே ரெடியா தான் இருக்காங்க. ஆனா, கூட இருக்கிற சில இந்த அல்லக்கைங்க இந்த எங்கடா நமக்கு நம்மளுடைய இடம் பறி போயிடும். நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இந்த 2026க்கு அப்புறம் தலைவர் விஜய் அவர்கள் ஜெயிச்சுட்டாங்க அப்டின்னா, இதுக்கு லைஃபே கிடையாது. ஊத்தி மூடிட்டு வேற ஏதாவது வேல இருந்தா பார்க்க போயிடணும். அந்த நெலைம தான். நான் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிரானவ கிடையாது. தமிழ்ன்றது எனக்கு இங்க ஊறிப்போன விஷயம். நான் பிறப்பால் தெலுங்கு பொண்ணா இருந்தாலும், நான் விரும்பி கல்யாணம் பண்ணவர் ஒரு தமிழன். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் குடும்பத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் படிச்சது குழந்தையில இருந்து தமிழ் மீடியத்துல தான். என் பிள்ளைகளோட உச்சரிப்பு தமிழ நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப பேசுறாங்க பார்த்தீங்களா? YouTubeல பேசுறாங்க பார்த்தீங்களா? இவங்கள விட அழகா பேசுவாங்க என் பிள்ளைகள். அந்த அளவுக்கு தமிழ் அவங்களுக்கு ஊறி போய் கிடக்குது மனசுல. தமிழ வந்து நீங்க கொண்டு வந்து வளர்க்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. தமிழ் தானா வளருங்க. அதுதாங்க தமிழுக்கான அழகு. அந்த மொழிய வளர்க்க எவனும் பொறந்து, வளர்ந்து வர வேண்டிய அவசியமே கிடையாது. தனக்கு தெரியும் அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அது வளர்ந்துகிட்டே போகும். பல்லாயிரம் ஆண்டுகளா இருந்த ஒரு தமிழ அவ்ளோ ஈஸியா எவனும் அழிச்சுட்டு போயிட முடியாது. மற்ற மொழிக்காரர்களும் தமிழை அழகா படிச்சு தமிழர்களே வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாத அளவு கூட மத்த மொழிக்காரர்கள் கூட தமிழ் அவ்ளோ விரும்பி படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க தமிழ் அழிஞ்சிரும்னு நெனைக்கிறீங்க? அடிங்க, உதைங்க, குத்துங்க. இதுவா வந்து ஒரு தலைவர் சொல்லிக் குடுக்க வேண்டிய விஷயம்? மக்கள பண்படுத்தணும். தப்பு பண்ணாதீங்க, செய்யாதீங்க, இந்த மாரி நடங்க அப்படின்னு. உடனே வந்து சில பேர் இந்த 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 சாட்டை போன்றவர்கள் என்ன பண்றானுங்க, காசு பத்தாம விஜய் அவர்கள வச்சு வீடியோ போட்டுக்கிட்டு, அப்பதான் நெறைய வியூஸ் வரும், லைக்ஸ் வரும் அப்டின்னுட்டு கதையா அளந்து விட்டுக்கிட்டு இருக்காரு இல்லையா?
அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவருக்கு இப்ப சமீபமா வாய்க்கு கிடைச்ச அவல் என்ன தெரியுமா? அந்த கரூர் சம்பவம். எத்தன நாளைக்கு இந்த பொண அரசியல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. கேஸ் கோர்ட்ல இருக்கு. ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. வழக்கு முடிவுக்கு வந்ததுன்னா தெரிஞ்சிரும். யார் குற்றவாளி, என்ன ஏதுன்னு. என்னம்மா அளந்துகிட்டு இருக்காரு இந்த மனுஷன்? அப்படியே என்னமோ வந்து சிபிஐ ரூம்ல வந்து இது நடந்தது, இது நடந்தது, இப்படி நடந்ததுன்னு சொல்றாரு. நான் கேள்விப்படுற விஷயம் என்ன தெரியுமா? கரூர் விஷயத்துல சாட்டைக்கும் கை இருக்காமே! கூடிய சீக்கிரம் குற்றப்பத்திரிக்கையில அவர் பேர் சேர்க்க போறாங்களாமே! கேட்க சிரிப்பா வருதுல்ல? இப்படிதான் இருக்கு இந்த ஆளு பேசும்போதும். இந்த மாரி ஆளுங்கள வளர்த்து விடுறதுக்கு, பாவம் கஷ்டப்படுற ஜீவிகள் யாராவது இருப்பாங்க இல்லையா? வீடியோஸ் போட்டு வளர்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாரி கஷ்டப்படுறவங்கள நீங்க லைக் பண்ணி, அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரச்சனை இல்ல. அவங்க வாழ்ந்துட்டு போட்டும். உங்களால அவங்களுக்கு ரூ. 1 வருதுன்னா சந்தோஷம் தான். இவங்களுக்கு காசு போடுறதால இவனுங்க கொழுத்து போயி, இந்த மாரி வாய் கொழுப்பு எடுத்து பேசத்தான் செய்வாங்களே தவிர, அத தாண்டி ஒரு விஷயமும் பண்ண மாட்டாங்க. நான் சொன்னது உண்மையாயிடுச்சு பார்த்தீங்களா? நான் வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் சொல்ற வார்த்தைகள் அத்தனையும் என் மனசுல இருந்து பேசுறேன். உண்மையா பேசுறேன். இந்த கட்சிக்கு நான் உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உண்மையா பேசுறேன். அந்த விஷயங்கள் உண்மையா நடக்குதும் கூட. நான் இதுக்கு ப ப பல வீடியோக்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். சீக்கிரமா பாருங்க. நம்ம சீமான் ஐயா போயிட்டு பராசக்திய பார்த்துட்டு அதுக்கு ரிவ்யூ போடுவார் பாருங்க. இப்படி கைய கட்டிட்டுன்னு. போட்டாருங்களா? அந்த படம் பார்க்கும்போது என்னையும் அங்க பார்க்குற மாரி இருக்கு. அப்படிங்கிறாரு. சீமான் ஐயா சொல்றாரு படத்த படமா பாருங்க. அப்ப நீங்க ஏன் வந்து படத்த படமா பார்க்காம, ஜீவா பேசின ஒரு டயலாக் எடுத்து வச்சுக்கிட்டு, சினிமாவ சினிமாவா பார்க்காம அந்த டயலாக்க கொண்டு வந்து ஏன் இவ்ளோ கிரிட்டிசைஸ் பண்றீங்க? படம் ஓடுனாலும் விஜய் ரசிகர்கள் காரணம். படம் ஓடலன்னா விஜய் ரசிகர்கள் காரணம். இப்போ ஒரு படம் ஓடல. அதுக்கு விஜய் ரசிகர்கள் காரணம்னு சொல்றாங்க. அப்படின்னா, இருக்கிறவங்க பூரா விஜய் ரசிகர்களா? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே விஜயோட ரசிகர்கள்னு சொல்லுங்க. நாங்க ஏத்துக்கிறோம். ஆமா, விஜய் ரசிகர்களால தான் இந்த படம் ஓடல அப்படின்னு. ஆனா, இதுல ரஜினி, கமலு, சிவகார்த்திகேயன், சூர்யா, கார்த்தி இத்தன பேர் ஆக்டர்ஸோட ரசிகர்களும் இருப்பாங்கல்ல. ஏன் அவங்கலாம் போய் படம் பார்க்கல? இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது விஜய் ரசிகர்கள் இவங்களையும் தாண்டி அவ்வளவு கூட்டம் இருக்குதுன்னு சொல்ல வர்றீங்க. அப்படிதானே? எப்பவுமே மக்கள் நல்ல படத்துக்கு ஆதரவு குடுக்கத்தான் செய்வாங்க. பீஸ்ட், கைதி, கேஜிஎஃப் 2 இதெல்லாம் வரும்போது விஜய் ரசிகர்கள் பீஸ்ட்ட விட கேஜிஎஃப் 2க்கு தான் அமோக வரவேற்பு குடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது, இந்த படத்துக்காக மத்த படங்கள எல்லாம் விஜய் ரசிகர்கள் புறக்கணிக்கிறாங்க. விஜய் ரசிகர்கள கூண்டாஸ்ன்னு பெண் டைரக்டர் அவங்க வந்து சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் எந்த வகையில நியாயம்? இந்த மாரி ஓப்பனா நீங்கலாம் வந்து அக்யூஸ் பண்றீங்க. ஒரு கட்சியை சார்ந்த மக்கள வந்து இப்படி ஓப்பனா நீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்க. நாளைக்கு உங்க படம் இதே மக்களால ஓடும்ன்றத யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க இல்லையா? அந்த படம் ஓடாததுக்கு பல காரணங்கள் உண்டு. அத பத்தி பேச விருப்பமே கிடையாது எனக்கு. ஏன்னா, அத பேசி அதுக்கு வந்து நம்ப வந்து எதிரி மாரி போர்ட்ரே பண்றாங்க. அந்த விஷயமே கிடையாது. அதுக்கு காரணங்களே வேற. அதுக்கு ஓடாததுக்கு முக்கிய காரணம் அந்த பெண் டைரக்டர் ஆகிய அவர்களும், அந்த டீம், கதை எடுக்கப்பட்ட விதம், அடுத்து யார வச்சு அந்த கதை எடுத்தீங்களோ, அந்த கட்சி சம்மந்தப்பட்டவங்க தான். அடுத்த விஷயத்துக்கு வரோம். சீமான் ஐயா. அந்த சீமான் ஐயா வந்து போய் ரிவ்யூ போட்டாரு. இட்லி கடைக்கு எப்படி ரிவ்யூ போட்டாரோ, அதே மாரி இந்த இதுக்கும் போட்டாச்சு. பராசக்திக்கும் போட்டாச்சு. பின்னாடியே நிக்கிறாரு பாருங்க அந்த சாட்டையில. ஜனநாயகன பத்தி பேசும்போது, ஜனநாயகன் அதுதான் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்களே. நம்ம தான் உண்மையான ஜனநாயகன் அப்படின்னு அவர் பெருமையா பேசிக்கிறாரு. இத்தன நாள் ஜனநாயகன்னா அந்த வார்த்தை வந்து இவர் வாயில வந்ததே கிடையாது. எப்போ தலைவர் விஜய் அவர்களுடைய படம் பேர் ஜனநாயகன் வந்ததோ, உடனே அந்த ஜனநாயகனும் நான் தான். என்ன பத்தி பேசுங்க. படத்த பத்தி பேசுறீங்கன்னு கொந்தளிக்கிறாரு. அந்த சாட்டை என்னடான்னா, எங்க கட்சியில சேர வேண்டியது தானே. ஏன் தனியா கட்சி ஆரம்பிச்சீங்கன்னு கேட்கிறாரு. ஏன் இப்படி வயித்தெரிச்சல் புடிச்சு அலையறீங்க? உங்க கட்சி புடிச்சிருந்தா மக்களுக்கு உங்கள ஜெயிக்க வைக்க போறாங்க. நாம் தமிழர் கட்சிய ஜெயிக்க வைக்க போறாங்க. தமிழக வெற்றி கழகம் புடிச்சிருந்தா தமிழக வெற்றி கழகத்த ஜெயிக்க வைக்க போறாங்க. அடுத்து இந்த இடும்பவனம் கார்த்திக்கு வருவோம். வார்த்தைகள வந்து அரசியலா பேசுங்கன்னு சொல்றவங்களுக்கு நான் பேசுறேன். பரதேசி, ஓடுகாலி, அ என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ண அவன், இவன் ஒருமையில ஒரு கட்சி தலைவர பேசுறாரு. நான் இப்பவும் இடும்பாவனம் கார்த்தியும் சரி, இந்த சாட்டையும் சரி, இவங்கலாம் ஒரு பொருட்டே கிடையாது. ஆனா இவங்கலாம் அவர்கள், இவர்கள், அவர், இவர்ன்னு தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா, ஒரு கட்சியோட தலைவர அவன், இவன், பரதேசி, ஓடுகாலின்னு பேசுற இந்த இடும்பாவனம் கார்த்தி, எங்கேயாவது போய் ஆப்பரேஷன் பண்ணிட்டு வந்துட்டாருன்னு நெனைக்கிறேன். தப்பா புரிஞ்சுக்காதீங்க. கொரலா சொன்னேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இது சீமான் ஐயா மாரியே பேசணும்னு நான் என்ன சொல்வேன் என்றால் அப்படின்னு கத்துறாரு பார்த்தீங்களா? அதே டோனு, அதே வாய்ஸ், அதே மாடுலேஷன். பார்த்து அப்படியே காப்பி அடிக்க வேண்டியது. நீயா இரு. நீயா பேசு. நீ ஏன் அவர மாரி நீ பேசணும்னு நெனைக்கிற? அவர் கருத்தெல்லாம் நல்லா தான் வைக்கிறாரு. ஆனா அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்து ஒரு விஷயத்த சொன்னாரு ஐயா. அதுதான் எனக்கு தாங்க முடியல. எங்களுக்கு எங்க கட்சி நடத்த 40,00,000லாம் இல்லங்க. 4,00,000 இருந்தா போதும் இந்த இதுக்கு தேர்தலுக்கெல்லாம் அப்படின்னு ஒரு இந்த மீட்டிங் சொல்றாரு இந்த இடும்பவனம் கார்த்தி. நான் கேட்கிறேன், சீமான் ஐயாவோட மாத வீட்டு வாடகை வந்து கிட்டத்தட்ட 2 இல்லன்னா 2,50,000 அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
ஏன் அந்த மக்களுக்காக வாழும் அந்த சீமான் ஐயா அவர்கள் வந்து, அந்த வீட்ட வந்து தியாகம் பண்ணிட்டு, ஒரு சின்ன வீட்ல வந்து வாழ்ந்துட்டு, "இந்தாப்பா என் வீட்டு வாடகைய நான் தியாகம் பண்றேன். நான் உங்களுக்கு நம்ம கட்சிக்கு நன்கொடையா குடுக்குறேன். இந்த 4,00,000 2 மாசம் வாடகை எடுத்துக்கோ. கடன கட்சிய நடத்து. தேர்தல நடத்து." அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே! இதெல்லாம் தான் நாங்க எதிர்க்கிறோம். சொல் ஒண்ணு, ஆனா செயல் ஒண்ணு. தமிழ் தேசியம், தமிழ் மக்கள், தமிழ்நாடு, விளைச்சல், விவசாயம்னு பேசுற இந்த மனுஷன், அந்த ஷர்ட்ஸ் போடுறதும் சரி, அவர் யூஸ் பண்ற அந்த ப்ராடக்ட்ஸ் அவர் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பிராண்டட். எதுவும் நெய்ற பொருளோ, நெசவாளர்கள் குடுத்த பொருளோ, இங்க இருந்து உழைப்பாளிகள் தயாரித்து கொடுத்த பொருள் கிடையாது. ஏன் உங்க கட்சியில இருக்கிற அத்தன பேரையும் அந்த மாரி செய்ய வேண்டியது தானே! தமிழ்நாட்டுல உருவாக்கப்பட்ட, தமிழ்நாட்டு மக்களால், உழைப்பாளிகளால் உருவாக்கப்பட்ட சட்டை, ட்ரெஸ்ஸு, செருப்பு, அ இது எல்லாத்தையும் ப்ரமோட் பண்ணலாமே! நீங்கலாம் வந்து ஹைடெக்கா இருப்பீங்க. ஆனா வாய் வார்த்தை மட்டும் தமிழ் தேசியம், தமிழ்நாடு, தமிழ் விவசாயிகள்னு பேசுறீங்க. ஒரு நாள், ஒரு நாள் அந்த தமிழ் விவசாயிக்கு ஏதாவது உங்க கட்சி மூலமா நாங்க போய் மாசம் மாசம் ஒருத்தர வந்து தத்தெடுத்துக்கிறோம். இவருக்கு இவங்க இவ்வளோ கஷ்டத்த தீர்க்கிறோம். அப்படின்னு செய்றீங்களா? மேடைக்கு ஏறி கத்துறாங்க. அவ்வளோதான். உங்கள ஒருத்தரும் தியாகம் எனக்கு கவலையே என்ன தெரியுமா? இந்த நாம் தமிழர் கட்சியில உங்கள மாரி வந்து சில பாரசைட்ஸ் இருந்தாலும், உண்மையா தமிழுக்காக உழைக்கிறவங்க வெளியூர்ல இருந்து, வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு திரள் நிதி அனுப்புறாங்க பார்த்தீங்களா? ஐயோ! கட்சி வளரட்டும். இதனால தமிழ் வளரட்டும் அப்படின்னு நெனச்சு அனுப்புறாங்கல்ல. அவங்களுக்காக தான் எனக்கு வருத்தமா இருக்கு. அந்த மாரி உண்மையான தொண்டர்களுக்கு நெனச்சா தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அமைச்சர் அன்பில் மகேஷ வந்து இந்த டயலாக்க வச்சு கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னு சாட்டை வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அவரு எல்லா இடத்துலயும் ஒரே மாரி நடந்துட்டு இருந்தா, இந்த ட்ரால் மெட்டீரியல் ஆகியிருக்க மாட்டாரு. ஒரு குழந்தை 4 வயசு குழந்தைய அப்படி பார்க்கும்போது அழுகை வருதுன்றது நியாயமான விஷயம். ரொம்ப, ரொம்ப நியாயமான விஷயம். அப்படி இருக்கும்போது, அன்பில் மகேஷ் அவர்கள் எல்லா இடங்களையுமே இதே நிலைப்பாட மெயின்டெயின் பண்ணியிருந்தாருன்னா, அவர் இப்படி ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட மாட்டாரு. அவரு அந்த இடத்துல கண்டிஷன ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி அழுதாரு. நான் கேட்கிறேன், இப்போ அங்கன்வாடி பள்ளிகள், அரசு பள்ளிகள் எல்லாம் கூரை சரியில்லாம விழுது. நேத்து இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அங்கன்வாடி ஸ்கூல்ல இவ்ளோ பெரிய கல் பேத்துட்டு கீழ விழுந்திருக்கு. பிள்ளைகள் நல்ல வேளை பிள்ளைகள் அங்க இல்ல அந்த நேரத்துக்கு. அங்கன்வாடியில என்ன குழந்தைகள் எந்த வயசு குழந்தைகள் இருக்கும்? மிஞ்சி மிஞ்சி போனா 3, 4 வயசு குழந்தைகள் இருக்கும். அப்படி பேத்துட்டு விழுது. இன்ஸ்பெக்ஷன் போக மாட்டாங்களா? கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள், இங்க கண்டிஷன ஃபாலோ பண்ணுங்க, கண்டிஷன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாரா? ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் கிடையாதா அதுக்கு? அந்த பில்டிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்? இங்க தங்கலாமா? இங்க பிள்ளைகள் படிக்க முடியுமா? இதெல்லாம் வந்து யார் செக் பண்ணணும்? எத்தனை அரசு பள்ளிகள்ல பிள்ளைகளோட நிலைமை எப்படி இருக்கு? சாப்பாடு சரியில்லாம. அங்க கண்டிஷன ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன ஃபாலோ பண்ணுங்கடான்னு போய் கேட்கலாம்ல. திருவள்ளூர்ல மாந்தோப்புல ஒரு பெண் பிள்ளைய தூக்கிட்டு போய் 10 வயது பெண் குழந்தை. ஒரு காமுகன் வன்புணர்வு செய்தான். இப்போ நல்லா இருக்கணும்னு அந்த கடவுள வேண்டிக்கிறேன். ஆனா அந்த நேரத்துல அந்த பெண் பிள்ளை ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தா. மனசளவுலயும். அப்போ போய் அந்த குழந்தைக்கு ஆறுதல் சொல்லி கண்ணீர் விடவில்லையே இந்த அன்பில் மகேஷ் அவர். இதெல்லாம் தான் பிரச்சனைங்க. எங்க தேவை? எல்லா இடங்கள்லயுமே நீங்க தேவை. ஆனா ஒரு இடத்துக்கு மட்டும் உங்க உங்க கட்சிக்கு எதிரா ஒருத்தர் பேசுற ஒரு இடத்துக்கு இவ்ளோ சீக்கிரம் போக முடிஞ்ச நீங்க, மத்த இடத்துக்கு அவ்ளோ சீக்கிரம் கூட போக தேவையில்ல. அட்லீஸ்ட் மறுநாளாவது போய் அந்த ஆறுதல சொல்லியிருக்கலாம். அந்த ஒரு சொட்டு கண்ணீர விட்டுருக்கலான்றது தான். இதுல தான் அவர் ட்ரால் மெட்டீரியல் ஆனாங்க. இது யாருமே நார்மலைஸ் பண்ணல. நார்மலைஸ் பண்ணாங்கன்னு இந்த சாட்டை உருவகப்படுத்துறாரு பார்த்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப தவறான செயல். உருவகப்படுத்துங்க. உண்மைய உருவகப்படுத்துங்க. பொய்ய வந்து உண்மையா காட்ட முயற்சிக்காதீங்க. நீங்க காட்டுறீங்க பார்த்தீங்களா? விஜய் வந்து இப்படி நின்னாரு. பக்கா மாஸ்ன்றாரு. வெண்ணிலவே வெண்ணிலவே வெட்கமேனம்மான்றாரு. இதெல்லாம் தான் உருவகப்படுத்துறது. தற்குறிப்பேற்ற அணியாமே. தற்குறிப்பேற்ற அணின்னா என்னன்னு தெரியுமா? தற்குறிப்பேற்ற அணின்னா இயல்பா இல்லாத ஒரு பண்ப இருக்கிற மாரி உருவகப்படுத்துறது தான் தற்குறிப்பேற்ற அணி. அதாவது மேகம் அழுகிறது. அழுகுறதுன்றது மனிதனோட இயல்பு. அது மேகம் வந்து அந்த செயல செய்யாது. ஆனா, அத வந்து உருவகப்படுத்துறது ஒரு கவிஞரோட வேலை. அழகா காட்டுறது. அழகாக அத காட்டுறதுக்காக உருவகப்படுத்துறதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த தற்குறிப்பேற்ற அணி. தற்குறின்ற வார்த்தையே அது தவறான விஷயம். அப்படி பார்த்தா இந்த வார்த்தைய யூஸ் பண்ணக்கூடாது. தற்குறிக்கள்னு யூஸ் பண்றாங்க இவனுங்க. இவனுங்க படிச்சாங்களா? படிக்கலையான்னு எனக்கு புரியல. ஒரு வார்த்தைகள, ஒரு ஒரு விஷயங்கள, ஒரு பாடல நீ கட 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 கடன்னு சொல்றதால, நீ வந்து நல்ல ஒரு கவிஞரோ, நல்ல ஒரு பேச்சாளரோன்னு எங்களால ஏத்துக்க முடியாதுங்க. இப்போ நான் வந்து நான் தெலுங்கு வந்து எனக்கு ரொம்பலாம் பேப்பர் படிக்கிற அளவுக்கு வருங்க. தமிழ் வந்து சரளமா படிப்பேன், பேசுவேன், எழுதுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனா தெலுங்கு வந்து ஓரளவுக்கு தான் என்னால படிக்க முடியும். நியூஸ் பேப்பர் படிக்கிற அளவுக்கு படிக்க முடியும். நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்றேன். இந்த வார்த்தைகள திருப்பி அவரால சொல்ல முடியுமா?
அதனால இந்த வார்த்தைகள் சொல்லாததால அந்த மனுஷன் வந்து புலமை இல்லன்னு நான் சொல்லலாமா? நான் புலமை மிக்கவள், நீ புலமை இல்லாதவன் அப்படின்னு நான் பேச முடியுமா? இவ்வளவுதான் விஷயம். பேசுறவன், வாய் வாய் சவடால் இருக்கிறவன் எல்லாம் வளர்ந்தவன், அறிவாளிலாம் கிடையாது. அதுக்காக பேசாதவன், அறிவில்லாதவன், முட்டாள்ன்னு நீங்க உருவகப்படுத்த முடியாது. எவ்வளோ பேசுறாங்க பேசட்டும். அதேபோல ஜனநாயகன் படம் வரல, ஜனநாயகனுக்காக இங்க எல்லாம் தொங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்க வேணாம். ஜனநாயகன் படம் வரும்போது வரட்டும், இப்போது வரட்டும், இல்ல பிப்ரவரியில வரட்டும், இல்ல தேர்தலுக்கு அப்புறம் வரட்டும், எப்ப வேணா வரட்டும். இன்னமும் சொல்லப்போனா அது தள்ளி போகுது அப்படின்னா, பின்னடைவு வந்து ஜனநாயகன் படத்துக்கோ, இல்ல தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கோ கிடையாது. பின்னடைவு யாருக்குன்னு அந்த படம் வெளிவரும்போது தெரியும். மக்களுடைய கருத்து என்ன தெரியுமா? இப்ப படம் ரிலீஸ் ஆனா, தளபதி விஜய் நடிக்கும் ஜனநாயகன் அப்படின்னு வரப்போகுது. தேர்தலுக்கு அப்புறம் வந்தது அப்படின்னா, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடிக்கும் ஜனநாயகன் அப்படின்னு வரும். இது கெத்தா, அது கெத்தான்னு பார்த்துடலாம். மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.